Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்களோட அருணா புவனேஷ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. Hi friends, இந்த வீடியோவும் ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். இது இந்த மந்தோட FAB பேக். இதான் நான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் FAB பேக் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய FAB பேக் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் எனக்கு டெம்ப்ட் ஆயிருக்கு. பட் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணாததுக்கு மெயின் ரீசன் ஒரு நார்மலாக ஒரு ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் ஒரு காமனராக வாங்குறவங்களுக்கு அதில் ஸ்டார் ப்ராடக்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து யூடியூபர்ஸ் வாங்குகிற ப்ராடக்ட்ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக வரமாட்டேங்குது. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் நிறையா பார்த்தேன். பட் இந்த டைம் வந்து நான் ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆச்சு. அண்ட் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஸ்க்ரைபர் மூலமாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்க்ரைபர் வந்து நான் எப்போயுமே அதில் தான் மோஸ்ட்லி சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வாங்குறதுனாலே ஸ்க்ரைபர் மூலமாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பிகாஸ் நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு ஸ்க்ரைபருக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதும், அவங்க வந்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நான் ஸ்க்ரைபரில் தான் இந்த வட்டம் FAB பேக் போட்டேன். அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிஜமாகவே எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் பர்ஃபெக்ட் குவாலிட்டியோடு வந்துருந்துச்சு. லைக் ஸ்க்ரைபரில் வந்து என்ன லிஸ்ட்டு, லைக் ஒரு யூடியூபரில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் இருந்துச்சோ எக்ஸாக்டாக அதே ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்பைரி டேட் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் ஆகிருக்கிற டைம் ஆகட்டும், எதுவுமே வந்து எந்த இஷ்யூவும் இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து டிசப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும். நீங்கள் தைரியமாக இந்த ப்ராடக்ட்டை வந்து FAB பேக் வந்து இந்த மந்தோட FAB பேக் வந்து தைரியமாக வாங்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு. லைக் எப்போயுமே வந்து அது பேக்கோடு வரும். ஸோ அது பேக் தாண்டி வந்து ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இந்த வட்டம் ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து நமக்கு நார்மல் நம்ம பே பண்ணதை விட ஒரு டபுள் அண்ட் ட்ரிபிள் அமௌண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்த்துடலாம். ஸோ பேக் வந்து இந்த சீசனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல திக்கான குவாலிட்டி. அண்ட் பேக்லேயும் வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு கார்ட்ஸ் எடுத்துடலாம். ஆஃபர் கோட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாடி ப்ளம்மில் வந்து இந்த பாடியில் அந்த ரேஞ்சோட ஆஃபர் கோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து FAB பேக்கோட கார்டு. ஸோ இந்த மந்தில் வந்து அதோட தீம் வந்து மான்சூன் மேனியா. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அந்த லிஸ்ட் இதில் இருக்குது. அண்ட் ரெனியூவல் கார்டு அண்ட் இந்த FAB பேக்கோட கான்டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் FAB பேக்கில் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த கான்டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ட்ரூ ஹேரோட ஆயில் அண்ட் அதோட ஹீட்டிங் கிட்டு. ஸோ ஆயில்னால் லைக் நார்மலாக வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணால் கொஞ்சம் லைட் ஹீட்டில் வந்து யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க கிட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆயில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இங்கே. பார்த்தா இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஹீட்ரு தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த சைடு வந்து எப்படி ஹீட்டரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அதோட ப்ரைஸு மேனுஃபேக்சரிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நிஜமாகவே வந்து புது மேனுஃபேக்சர் தான், ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான். அண்ட் இது தான் வந்து அந்த ஹீட்டர். ஸோ நடுவில் வந்து அந்த ஹோல் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் வந்து எண்ணெய் போகுது. ஸோ இது வந்து நான் மற்ற வீடியோஸ் பார்த்தப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டவுட் அதுதான், நிஜமாகவே அதுக்குள்ளே என்ன போகுது. பட் அது ஹீட் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக ஒரு பட்ஸை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி நீங்கள் திருப்பி நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஒரு பஸ்ஸில் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நான் ஆல்ரெடி ஒன் டைம் வந்து நான் கிட்ட வந்து யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹீட்டிங்க்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆச்சு. பட் நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை ரீஹீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கேப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எத்தனை தடவைனாலும் திருப்பி வந்து ரீஹீட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஃபுல் ஆயில் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற ஆயில் குவான்டிட்டியும் வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் இதான் வந்து செகண்ட் ப்ராடக்ட். இது ப்ளம்மோட பாடி லவ்விங் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு பாடி வாஷ் கிட்டு. ஸோ 2 மினி பாடி வாஷ் வந்து இதில் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த கார்டு நல்லா இருந்தது. அந்த பாடி லவ்விங் அப்படிங்கிற அந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி இருந்தாலும் ஜஸ்ட் லவ் யுவர் பாடி அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் அந்த பேசிஸில் வந்து இந்த ரேஞ்ச் எல்லாமே இருந்துச்சு. ஸோ வந்து 2 ப்ராடக்ட். ஒன்று ப்ளம் குட்னஸில் ஹவாயன் ரம்பா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு, இன்னொன்று வந்து உப்சி டேசி அப்படிங்கிற ரேஞ்சு. ரெண்டுமே ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சம்மரி அந்த ஃபீல் இருந்தது. பட் மான்சூனில் வந்து எதுக்கு இந்த சம்மரி ஃபீல் எனக்கு தெரில. பட் ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சம்மரியாக தான் ஃபீல் ஆச்சு. லைக் ஸ்ப்ரிங் அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸ்ப்ரிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த ஃப்ளாரல் அந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஃப்ளாரல் ரேஞ்ச் தான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பேக்கில் இருந்தது பார்த்துடலாம். ஸோ யா
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் பார்க்குறது வந்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட் சுகர் காஸ்மெட்டிக்ஸோடது தான். அவங்களோட லிப்ஸ்டிக். ஸோ ஸ்மஜ் மீ நாட் லிக்விட் லிப்ஸ்டிக் மினி. ஸோ அந்த லிப்ஸ்டிக்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ப்ளைன் ரெட் ரேஞ்ச் தான் எடுத்தேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேடை. நான் வந்து ரெட் எடுத்தேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் லிப்ஸ்டிக் வாங்கியே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ரெட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து 249 ரூபீஸ் இருந்துச்சு. நான் வாங்கியிருந்த ஷேட் வந்து நம்பர் 10 ட்ராப் டெட் ரெட்டு. ஸோ இதான் அந்த ஷேடு. ஸோ ஒரு நல்ல ரெட்டு, ஒரு மேட் ஃபீலிங். உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டிருக்கிற ஃபீலே இருக்க வேண்டாம், பட் வந்து உங்கள் லிப்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஸ்மஜ்ஜே ஆகாமல் இருக்கணும்னா இது நிஜமாகவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. எனக்கு வந்து இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வியர் பண்ணியிருக்கிற அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு ட்ரை ஆகிடுது. ஸோ நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. லைக் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போதே கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லிப்ஸ்டிக் போடும்போது ஜஸ்ட் நீங்கள் மேலே இருக்கிற லிப் பாமை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து அந்த கிராக்ஸோ எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். மாய்ஸ்சரைஸ் பண்ணலைன்னா அந்த ஒரு நம்மளோட லிப்ஸோட அந்த கிராக்ஸ் எல்லாம் வந்து தெரியும். பட் மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக வந்து கிளைட் ஆகி தெரியும். ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருந்த ஷேடு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் சுகர் காஸ்மெட்டிக்ஸோட ப்ராடக்ட் தான். இது அவங்களோட ஆல் செட் டு கோ டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஸோ சுகர் காஸ்மெட்டிக்ஸோட எல்லா காஸ்மெட்டிக்ஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சுகர் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் எனக்கு நிஜமாகவே ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட குவாலிட்டி, இந்த பேக்கேஜிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. லிப்ஸ்டிக் வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லலாம். அண்டு இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடரும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பேசிக்காக டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வெளில போகிறதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும், எதுவுமே உங்களுக்கு ஒயிட் கேஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு பவுடர் போடணும் அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் லைட்டாக காமிச்சிருக்கேன். லைக் ஒரு மேட்டாக உங்கள் ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மேட் லுக் கொடுக்குறதுக்கு வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் செமையாக இருக்கும். ஸோ அது வந்து அது பர்ஃபெக்டாக செய்யுது. நீங்கள் எந்த பேஸ் பண்ணியிருந்தாலும் சரி அதை திருப்பி செட் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 599 ரூபீஸ். ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பைசர் இந்தியா அதோட ரோல் ஆன் பர்ஃப்யூம். ஸோ இங்கே நமக்கு வந்திருக்கிற ரேஞ்ச் வந்து டார்க் கிஸ். இதெல்லாம் வந்து காமனான ப்ராடக்ட்ஸ், எல்லாருக்கும் இதே ரேஞ்ச் தான் வருது. இந்த ப்ரைஸ் வந்து 499 ரூபீஸ். இது வந்து May 21 பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் மேனுஃபேக்சரிங். இது ஒன்று தான் வந்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் லீக் ஆகிருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு தொட்டாலே நமக்கு பாக்ஸ் தொட்டாலே அந்த ஒரு சில்னஸ் தெரியும்ல பர்ஃப்யூம் லீக் ஆனால். ஸோ அந்த ஃபீல் எனக்கு இது இருந்துச்சு. ஸோ இதுதான் பேக்கேஜிங். ஒரு நார்மல் ரோலான் பாட்டில் இருக்கிற அதே கிளாஸ் பாட்டில் அந்த பேக்கேஜிங் தான். ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைட்டாக ஒரு லக்ஸூரியஸ் ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சமாக இந்த ஃப்ராக்ரன்ஸ் பிடிச்சிருந்தது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ளம் குட்னஸோட ஹேர் கிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேக்கேஜிங் வந்தது நல்லா இருந்தது. ஒரு நீட்டான ஒரு வெல்வெட் போட்லியில் கொடுத்துருந்தாங்க. குட்னஸ் இன்சைட். ஸோ இது வந்து ஒரு ஹேர் கிட்ட ஒரு ஷாம்பூ, ஒரு ஹேர் பேக் அண்டு கண்டிஷ்னர் எல்லாமே இருந்திருந்தது. ஒரு ஷாம்பூ வந்து ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிவிட்டேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரிப்பிங்காக இல்லாமல் ரொம்ப ஹேரை ட்ரை ஆக்காமல் நல்லா இருந்தது. சாரி, இதோட ரேஞ்ச் வந்து ஆலிவ் அண்ட் மக்கடேமியா அந்த ரேஞ்சில் வந்துருந்தது. என்னோட ஷாம்பு வந்து 45 ml சாம்பிள் பேக். இதுவும் வந்து ஃப்ரெஷ் மேனுஃபேக்சரிங் தான். இந்த 45 ml வந்து 125 ரூபீஸ் போட்டிருக்காங்க. அண்டு கண்டிஷ்னர் இதுவும் வந்து அதே ரேஞ்ச் தான். இது வந்து 99 ரூபீஸ் 20 ml பேக். இது அண்ட் பேக்கும் வந்து அதே இது தான் 150 ரூபீஸ் வித் 25 ml தான் இதுவும். ஸோ நீங்கள் ஹோல் செட்டாக வந்து ஒரு ஹேர் கிட்டாக வந்து ஒரு ஷாம்பு கண்டிஷனர் கிட் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ப்ளம்மோடது ட்ரை பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து லாஸ்ட்டாக வந்து பேகு. ஸோ இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மந்த் எனக்கு ஃபேப் பேக்கில் வந்திருந்த ப்ராடக்ட்ஸு. நிஜமாகவே எல்லா ப்ராடக்ட்ஸுமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ கன்ஃபார்மாக சொல்ல முடியும் எல்லாமே வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.